அல்லாஹ் மாலிக் செல்லமே, நீ கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது என்ன பார்க்குற? உன்னுடைய முகம்தான் இல்லையா? ஆனால் அந்த கண்ணாடி ஒரு சாதாரணமான கண்ணாடி இல்லை செல்லமே. அது உன்னுடைய வாழ்க்கையோட உண்மையான பிரதிபலிப்பு. நீ சிரித்தா அது சிரிக்கும், நீ கோபப்பட்டா அது கோபத்தையே திருப்பி காட்டும். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தானே செல்லமே. நீ உள்ள என்ன வச்சிருக்கிறேன்னு வெளியில் அதுதான் திரும்பி வருது. பாபா, என் வாழ்க்கை ஏன் இப்படி குழப்பமாக இருக்குது, ஏன் எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறாங்கன்னு நீ கேட்குற. பாபா இப்போ சொல்கிறார், நீ கண்ணாடியை திட்டினா உன்னுடைய முகம் மாறுமா? இல்லை அதே மாதிரி வாழ்க்கையும் கூட குறை சொன்னேன்னாக்கா மாற்றம் வராது. நீ உள்ளுக்குள்ளற மாற்றம் ஆரம்பித்தா வெளியில் படம் தானாக மாறும். செல்லமே, நீ சந்திக்கிற ஒரு மனிதனும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு கண்ணாடி மாதிரி தான். யாராவது உன்னை அவமதித்தா அது உன்னை உள்ளே இழுக்கும். அந்த இன்செக்யூரிட்டியை காட்டக்கூடிய கண்ணாடியை யாராவது உன்னை மதித்தா அது உன்னை மதிக்க ஆரம்பித்ததுக்கான ஒரு பிரதிபலிப்பு. நீ எப்பவும் அவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனால் ஒருத்தராவது நின்று உன்னை பார்த்தையா, உன் மனசு சுத்தமாக இருக்குது, உன்னுடைய எண்ணம் நேர்மையாக இருக்குது, உன்னுடைய வார்த்தை உண்மையாக இருக்குது, இதை நீ உன்னையே நீ கேட்குற நேரம் வந்துருச்சு செல்லமே. கண்ணாடி மாசாக இருந்தால் அது சுத்தமாக இல்லைன்னா முகம் மாசாக தெரியும். இல்லை கண்ணாடி தான் மாசு, அதனால் இமேஜ் பிளர் ஆகுது. அதே மாதிரி உன்னுடைய மனசு மாசாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை பிளர் ஆகுது, கிளாரிட்டி வராது செல்லமே. நீ வெளியில் மாற்ற முயற்சி பண்ணுற, ஆனால் உள்ளுக்குள்ளே சேஞ்ச் இல்லைன்னா ஒரு ரிசல்ட் ஜீரோ தான். பாபா சொல்கிறார், நீ உன்னை சரி பண்ணு, உலகம் தானாக உன்னை ஏற்றுக்கும். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தா வெளியில் யாராலையுமே உன்னை உடைக்க முடியாது. இன்னும் ஒரு உண்மையை கேளு, நீ ஃபோனில் பிஸியாக இருக்கிற ஒரு நிமிஷமும் உன்னையே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மை. முகம் பார்க்கறதுக்காகத்தான் அந்த நாய்ஸ், அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த ஸ்க்ரோலிங். நீ உன்னை சந்திக்க பயப்படுற, நீயே உன்னை சந்திக்கிறதுக்கு பயப்படுற. ஆனால் அந்த நிமிஷம்தான் உன்னுடைய ரீபெர்த், அந்த நிமிஷம்தான் உன்னுடைய ரியல் ஸ்டார்ட். இப்போது டீப் ரெமெடி பண்ணு. இந்த 3 நிமிஷம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு உன் கண்களால் உன்னையே நேராக பார். நான் என்னை மன்னிக்கிறேன், நான் என்னை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. 12 முறை ஓம் சாய்ராம் சொல்லு. அந்த நிமிஷம் உன்னுடைய உள்ளம்